தாராபுரத்தில் தாவேகா செயல் வீரர் கூட்டம் செங்கோட்டையன் பங்கேற்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தாராபுரம், காங்கேயம், திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயல் வீரர் கூட்டம் உடுமலை சாலையில் உள்ள அரிமா அரங்கில் நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் தலைமை வகித்தார். இதில் முன்னாள் அமைச்சரும் தாவேகா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். நேற்று இரவு 7 மணியளவில் தாராபுரம் நஞ்சியம்பாளையம் பகுதியில் தாவேகா வடக்கு ஒன்றிய செயலாளர் ஸ்ரீகாந்த் தலைமை செங்கோட்டையனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெண்கள் ஆரத்தி எடுத்து பட்டாசு வெடித்து வரவேற்றனர். இதனால் சாலை முழுவதும் தொண்டர்கள் திரண்டதால் சில நேரம் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வடதாரை, காமராஜபுரம், அண்ணா சிலை, அலங்கியம் ரோடு, பெரிய காளியம்மன் கோவில் அருகே உள்ளிட்ட பகுதியில் தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். அப்போது அம்பேத்கர் வேடமணிந்து வந்த தாவேகா தொண்டர் ராஜா செங்கோட்டையனுக்கு சால்வை அணிவித்து புத்தகம் வழங்கினார். இரவு 8:30 மணியளவில் அரிமா அரங்கத்துக்கு வந்த செங்கோட்டையனுக்கு தொண்டர்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒரு கட்டத்தில் பட்டாசு பெட்டியை தூக்கி கொண்டு ஓடியதால் பட்டாசுகள் வானில் வெடித்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தொண்டர்கள் ஆட்டம், விசில், பாட்டம் என உற்சாக வரவேற்பு அளித்து தாவேகா உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேடையில் பேசிய செங்கோட்டையன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று பெண்கள், இளைஞர்கள், படித்தவர்கள் என அனைத்து தரப்பினராலும் விரும்பப்படும் தலைவராக உருவெடுத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற ஜனநாயகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் விஜய்க்கு கிடைத்த வரவேற்பு உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்தது. எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்த மக்கள் ஆதரவு அலை இன்று விஜயிடம் பார்க்கிறேன் என்று கூறினார். பத்திரிகையாளரின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த செங்கோட்டையன், தாவேகா ஆட்சி அமைந்தால் கல்வி, கடன், வேலைவாய்ப்பு, சமூக நீதி உள்ளிட்ட துறைகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த தாராபுரம் செயல் வீரர் கூட்டத்திற்காக வருகை தருகிற போது ஆர்ப்பரித்திருக்கிற பொதுமக்கள், ஆர்ப்பரித்து வருகிற இளைஞரும் இளம் பெண்களும் வரவேற்பளித்த காட்சியை காணுகிற போது தாராபுரம் உண்மையிலேயே நாளை தமிழ்நாட்டுடைய வெற்றி தளபதியுடைய தலைமையில் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே அமைந்திருந்தது. நானும் பல்வேறு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் கூட இந்த ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிற கூட்டத்தை காணுகிற போது இதை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் இனி தமிழகத்திலே முடியாது என்ற வரலாறு தான் இங்கே படைக்கப்படும். நீங்கள் ஒரே ஒரு கேள்வியை கேட்டீர்கள். ஊழலை பற்றி பேசுவதற்கு, துரோகத்தை பற்றி பேசுவதற்கு, அதே நேரத்தில் அவர்களுக்கு இரு இயக்கத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு காணுகிறேன். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தில் ஊழலற்ற ஆட்சி, துரோகமற்ற ஆட்சி, விசுவாசமுள்ள ஆட்சியாக தமிழகத்திலே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கருத்துக்கள் பொதுவாகவே ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்கள் வழங்குகிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய கூட்டணியிலே இணைவார்கள். அப்படி கூட்டணிக்கு வருகிற போது அத்தனை பேரும் நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அவர்களை அழைப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் வந்து தமிழகத்தில் 2 கட்சி தான் போட்டி, அது ஏடிஎம்கேவும் நாங்களும் தான். ஏடிஎம்கே வந்து அதிகமா வந்து இப்ப ஏடிஎம்கேல இருந்து நம்ம கட்சியை சேர்த்து எங்களுக்கு ஒரு உடன்பாடே இல்லை அப்படிங்கிறார். இதே துணை முதல்வர் அன்றைக்கு சொல்லுகிற போது 2 மாதத்திற்கு முன்னால் ஒன்றை சொன்னார். அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆட்சி சுலபமாக நடத்த முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இது எதிர்கட்சியாகவே இல்லை என்பதுதான் அவருடைய பொருள். வட மாநில தொழிலாளர்களுக்கு ஒரே நாட்டில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கு, பெண்களுக்கு சுயமாக அண்ணல் காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு, எந்த நேரம் வேணாலும் நடமாடலாம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு
எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதற்கு வீடற்றவர்கள் அத்தனை பேருக்கு வீடு வழங்குவதற்கு, 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்கு, அதே நேரத்தில் தூய்மையான ஆட்சி உருவாக்குவதற்கு, மின்வெட்டே இல்லாத மாநிலத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, ஆரோக்கியமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குத்தான் அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த செயல்பாட்டின் மூலமாக நாளை எதிர்கால தமிழகத்தை ஆளுகிற போது ஜனநாயகம் 9ஆம் தேதி வெளியிடுகிறது. ஜனநாயகத்தை காப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஜனநாயகம் வென்று காட்டும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் மு.க. சாமிநாதன் கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க நிரந்தர முதல்வர் தமிழகத்துல விஜய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவர் செல்லூர் ராஜுக்கு அப்புறம் இவர் தான் காமெடியா பேசியிருக்காரு. 2025 காமெடியா சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. என்னை பொறுத்தவரை காமெடி அல்ல, நான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருப்போம். அவர் பலமுறை தோல்வியை கண்டவர். அவர் சொல்லும் கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லுகிறேன். தேர்தல் கூட்டணி இருக்கா சார்? கூட்டணி இல்லையா? தனித்து போட்டியிடலாம். தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் இறுதிக்குள் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேர்தலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிக தொகுதி அது தலைவர் தான் முடிவு செய்வார். தமிழக வெற்றி கழகத்தில் அதிருப்தியான நிர்வாகிகள் போன 2 நாட்களுக்கு முன்னாடி வெள்ள கோயில் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் போட்டதுதானே தவிர 3 பேர் வந்தார்கள். 3 பேர் என்ன நிலையில் இருந்தால் என்பது நீங்க தெரியும். நான் மேலே வாருங்கள் என்று கேட்டேன். அவர் 3 பேரும் நான் மேலே சென்ற உடனே 3 பேரும் ஒரே பைக்கிலே சவாரி செய்தார்கள். நான் திரும்பி வருவது யாருமே அங்கே இல்லை. ஐயா, தாராபுரம் உங்களுக்கு பரிச்சயமான தொகுதி. இந்த ஏரியாவுக்குள்ள 50 தொகுதி உங்களுக்கு பழக்கமான நிறைய பேர் இருப்பாங்க. இனிமேல் இந்த கட்சியில அதை சேர்ந்தவர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. பொறுத்திருந்து பாருங்கள், எத்தனை பேர் அங்கே இருந்து இங்கே வரப்போகிறார் என்பதை தான் நீங்கள் காண போகிறீர்கள். கோட்டை மட்டுமல்ல, கோட்டைக்கு அனுப்புவதில் இங்கே இருக்கிறார். இப்போதுதான் அறிவித்திருக்கிறார்கள். அரசூழியர் அதை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்ததற்கு பிறகுதான் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர, அவர் இன்று மதியம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அவர் அந்த 10,000 10 ஆண்டுகள் இருந்தால் 10,000, 20 ஆண்டுகள் இருந்தால் 20,000, 30 ஆண்டுகள் இருந்தால் 30,000 என்று அறிவித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் அது செயல்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் பொறுத்துன்னு தான் சொல்ல வேண்டும். பொங்கல் எல்லாம் ஏடிபி ஆட்சியில் 2,500 கொடுத்தாங்க, ஸ்டாலின் ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. போன வருஷம் அதுவும் தெரியல. அதை பற்றி ஏதாவது கருத்து? இந்த முறை தேர்தலை நோக்கி எவ்வளவு கொடுக்க போகிறார் என்பதுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு கூடுதலை கிடைக்கும். எல்லாருக்கும் எனக்கு குடும்பம் எல்லாரும் கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயால வரலாற்றை மாற்ற முடியாது, திமுக அதிமுக மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு லைவ்ல கருத்து கணிப்புக்கு அப்புறம் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தின உங்களுடைய கருத்து? ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். நயலா கருத்து 2016 திமுக ஆட்சி தான் வரும் சொன்னாங்க. ஆனால் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்தவர் 234 தொகுதியில் இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. மறந்துவிடக் கூடாது. அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு அதை சொல்லிட்டே இருக்காங்க. கருத்து கணிப்பு வேறு, மக்கள் தீர்ப்பு வேறு. மறந்துவிடக் கூடாது. தமிழகத்தில் மத்திய அரசு கல்வி கடனை ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு கல்வி கடனை ஒதுக்கலாம். பொதுவாகவே தேசிய வங்கியின் மூலமாகத்தான் இளைஞர்கள் அந்த கடனை பெறுகிறார்கள். இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத கண்ணீர் சிந்துகிறார்கள். இது நீண்ட நாளாக பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மத்திய அரசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்துவதற்கு நம்முடைய வெற்றி தளபதி விடமாட்டார் என்பது மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பயன்பாட்டு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ அது பேரை மாற்றி 124 கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே பேர் வேணும் அப்படின்றாங்க. முதலில் 100% மத்திய அரசு வழங்கியது. இப்போது 60%, 40% மாநில அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதில் என்ன சிக்கல் இருக்கிறது
பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனா தொடர்ந்து HRMC மினிஸ்டர் சேகர் பாபு வந்து பக்தர்களை வந்து இழிவுபடுத்தும் பக்கத்துல பேசிட்டு அது ஒரு முறை அல்ல பல முறை ஒவ்வொருடைய கருத்தும் நாளை எதிர்கால தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறது. மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்.